செங்கல்பட்டில் பெய்த கனமழையால் ஜிஎஸ்டி சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நின்றது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் விட்டு கனமழை பெய்தது. இதனால் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து 2 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை எட்டியுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை மற்றும் கிருஷ்ணா நதியிலிருந்து வரும் நீரின் காரணமாகவும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை எட்டியதும் உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் நீரோடை மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றால மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளத்தால் நடைபாதை, தடுப்பு கம்புகள், பெண்கள் குளியல் அறை உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.